அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் பேங்க்குக்கு வெளியே வெயிலில் காற்று கடந்து இந்த 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க. நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ வெயிலில் இவ்வளோ க்யூவில் நின்று எடுக்கிறீங்க, நாளைக்கு கூட எடுக்கலாமேன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைப்பா அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துடணும், அப்படின்னா வந்து அந்த பணத்தை திருப்பி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கதையை மக்களே வந்து யாரோ ஒருத்தவங்க மேபி யாரோட ஒரு அக்கௌண்ட்டில் மைனஸில் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு லோன் கட்டாமலோ இல்லை வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க அக்கௌண்ட்டில் வந்து மைனஸில் இருந்திருக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க அக்கௌண்ட்லேருந்து வந்து எடுத்திருப்பாங்க. என்னோடய அசம்ஷன் இது. அவங்க சொன்னதுனால இது அப்படியே ஒரு வைரலாக பரவி கிட்டத்தட்ட நம்ம வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பீமிட்லூர், நம்ம இங்கே இருக்கிற இந்த ஒரே ஒரு பேங்க் தான், ஐஓபி பேங்க் தான் இங்கே இருக்குது லோக்கலில். ஸோ அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர் மதியானம் நல்ல வெயிலில் ஒரு 2-2:30 மணி வெயிலில் வந்து க்யூவில் நின்று எடுக்கிறாங்க. கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு பணம் வருது சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் ஃபினான்ஷியல் அதாவது பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ண ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகுது. ஸோ அது வந்து உங்களோட அனுமதி இல்லாமல் வேறு யாருமே அதை எடுக்க முடியாது, வேறு யாரும் எடுக்கவும் முடியாது. ஈவன் தோ திருப்பி போட்டவங்க, அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணவங்களும் திருப்பி எடுக்க முடியாது அதை உங்கள் அனுமதி இல்லாமல். நீங்கள் அக்னாலஜ்மெண்ட், அதாவது நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான், நீங்கள் அதுக்கு வந்து உறுதியளித்தா மட்டும்தான் அந்த பணத்தை வந்து திருப்பி எடுக்க முடியும். இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. நான் சொன்ன அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மனநிலைமை வந்து எப்படி இருக்குன்னா, எங்கே போட்ட பணம் திருப்பி எடுத்துருவாங்களோன்ற பயத்தில். இதில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, முன்னாடி போட்டாங்க எடுத்துட்டாங்களாம், யாருன்னு தெரியல, முன்னாடி போட்டாங்க நான் எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதையில் நம்பி யாரும் வந்து க்யூவில் நின்று கால் கடுக்க நின்று இந்த மாதிரி எடுக்காதீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் உள்ள பணம் எங்கேயும் போகாது. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு எடுக்கலாம், நாளான்னைக்கு எடுக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டில் ஏதாவது இஎம்ஐ ஏதாவது லோன் எடுத்து கட்டாமல் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுடைய கடன் நீங்கள் வாங்கி கட்டாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் இது லிங்க் பண்ணியிருந்தால் தான் அந்த அமௌண்ட் வந்து எந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் இருக்கோ, அதாவது மைனஸில் இருக்குன்னா மட்டும்தான் எடுப்பாங்க. மற்றபடி இன்றைக்கி கிரெடிட் ஆன திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அறிவித்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் ஒரு 3 குடும்பதாரர்கள் இருக்காங்க, 3 ஃபேமிலி, 3 அக்கௌண்ட்டுக்குமே 5000 வந்திருக்கு. 3 பேருமே வந்து ஜிபே மூலிமா எடுத்துட்டாங்க. பட் இங்கே கிராமத்தில் சில பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க. அதனால் இந்த பதிவு. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, இந்த பணம் எங்கேயும் போகாது. நீங்கள் பொறுமையாக எடுங்க, வெயில்லையோ இல்லை கால் கடுக்க நிற்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.